எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நார்த் இண்டியன் டிஷ் தான். இது பேர் வந்து லோக்கி கோஃப்தா கறி. ஸோ லோக்கின்னா சொரக்காய். ஸோ இந்த சொரக்காய் வச்சு நம்ம அருமையாக நல்ல சாஃப்டான கோஃப்தா செஞ்சு அதில் ஒரு கறி செஞ்சு இது வந்து நம்ம நான் ரோட்டிக்கெல்லாம் வச்சு சர்வ் பண்ணுவோம். ஸோ வாங்க இந்த சூப்பரான லோக்கி கோஃப்தா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சொரக்காய் கோஃப்தா கறி செய்ய நான் ஒரு மீடியம் சைஸ் சொரக்காய் எடுத்திருக்கேன். 2 பக்க கார்னரையும் எடுத்துட்டு தோல் எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஒரு மீடியம் சைஸ் கிரேட்டர் யூஸ் பண்ணி இந்த சொரக்காயை துருவிக்கலாம். எப்படி மெலிசா அழகா வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த சொரக்காயில இருந்து தண்ணியை ஒரு துணி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு மஸ்லின் கிளாத் யூஸ் பண்ணி துருவின சொரக்காயை லேசா பிழிஞ்சு எடுத்துருங்க. அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில வந்துடும். இப்போ இந்த காயை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இது கூட பொடுசா நறுக்கின ஒரு வெங்காயம், பொடுசா நறுக்கின 2 பச்சை மிளகாய், நறுக்கின ஒரு துண்டு இஞ்சி, நறுக்கின 2 பல்லு பூண்டு, பொடுசா நறுக்கின கொத்தமல்லி இலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கலந்ததும் 1/4 கப் கடலை மாவு சேர்த்து மறுபடி ஒரு தடவை கலந்து விடுங்க. கோஃப்தா செய்ய தேவையான கலவை ரெடி ஆயிடுச்சு. இத ஒரே சைஸ்ல சின்ன சின்ன பால்ஸா பண்ணிக்கலாம். ஒரு அகலமான கடாய் எடுத்து எண்ணெயை ஊத்தி சூடாக்குங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பால்ஸை மெதுவா ஒண்ணு ஒண்ணா போடுங்க. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. சுரக்காய் பால்ஸ் எல்லாம் நல்ல பொன்னிறமா வந்ததும் ஸ்டோவ்ல இருந்து எடுத்து ஆற விடுங்க. ஒரு அகலமான பேன் எடுத்து 1 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊத்தி நீல வாக்குல நறுக்கின 2 வெங்காயத்தை சேருங்க. நறுக்கின ஒரு துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய் நீல வாக்குல கட் பண்ணி சேருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஸ்டோவை ஹை ஃப்ளேம்லயே வச்சு வதக்குங்க. ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடுங்க. ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்தி நல்ல விழுதா அரைச்சுக்கோங்க. வெங்காய விழுது ரெடி ஆயிடுச்சு.
அதே பேனில் 2 டீஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி 1 டீஸ்பூன் சீரகம், 1 பிரியாணி இலை, அரைச்ச வெங்காய விழுது சேர்த்து ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு போட்ட எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. அடுத்து 4 தக்காளி பழத்தை அரைச்சி எடுத்த விழுத சேருங்க. பச்சை தக்காளி வாசனை, பச்சை மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வதங்கினதும் 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதும் ஆயில் பிரிஞ்சு வெளியே வரும். இப்போ கொஞ்சம் காஞ்ச வெந்தய இலையை சேர்த்து, அதாவது கசூரி மேத்தியை சேர்த்து நம்ம செஞ்சு வச்சிருக்கிற கோஃப்தா பால்ஸை மெதுவாக ஒன்று ஒன்றா போடுங்க. மெதுவாக உடையாமல் கிண்டுங்க. ஸ்டோவை சிம்மில் 2லிருந்து 3 நிமிஷம் வச்சு நல்லா கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கோஃப்தா கறி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம், கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி பரிமாறுங்க. ஸோ பார்த்தீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷ் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. இது நம்ம வீட்லேயே செஞ்சு அருமையாக சப்பாத்தி, பூரி இல்லைனா நான் ரோட்டிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.